அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். உதயநிதி கையில் வேட்பாளர்களின் லிஸ்ட். 125 எம்எல்ஏக்களில் 50 பேருக்கு மீண்டும் சீட் இல்லை. திமுகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இடம் அளிக்கப்பட்டு விட்டதாகவும், அவர் அந்த பட்டியலை இறுதி செய்து முதலமைச்சருக்கு அளிப்பார் என்றும், முதலமைச்சர் சரிபார்த்த பின்பு ஒவ்வொரு தொகுதிக்கான வேட்பாளர்கள் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வமாக விவாதிக்கப்பட்டு அறிவிக்கப்படும் எனவும் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தான் முதலில் தங்கள் கட்சிக்கான தேர்தல் பணிக்குழுவை அறிவித்திருந்தார்கள். திமுகவின் தேர்தல் பணிக்குழுவில் ஆர்.எஸ். பாரதி, கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் போன்றோர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். திமுகவினுடைய ஐடி விங் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டதாகவும், அந்த கள ஆய்வின் முடிவுகளில் அந்தந்த தொகுதிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் யார், அவர்களுக்கு உள்ள செல்வாக்கு என்ன, அவர்களுக்கான சாதக பாதகங்கள் என்ன, மீண்டும் அவர் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா என்பது குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மேலும் சென்ற 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக நூல் இழையில் வெற்றியை தவறவிட்ட தொகுதிகள், அதில் அவர்கள் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததற்கான காரணம் அந்த தொகுதிகளில் உள்ள புதிய வாக்காளர்கள் தான் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே புதிய வாக்காளர்களை கவரும் விதத்தில் திமுகவில் இளைஞர் அணிக்கும் மாணவர் அணிக்கும் அதிக அளவு இந்த முறை வாய்ப்பளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் திமுகவினுடைய கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை உறுதி செய்ய திமுகவில் இளைஞர் அணி, மாணவர் அணி போன்றவற்றை வலிமைப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக மாற்றியிருந்தார். இவை அனைத்தும் திமுகவினுடைய வெற்றிக்கு உதவும் என கூறப்பட்டு வருகிறது. இதோடு கூட்டணி கட்சிகளை தங்களது கட்டுக்குள் வைத்திருக்க திமுக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. குறிப்பாக கூட்டணி கட்சிகளை கவனித்துக் கொள்வதற்காக ஏவா வேலு நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தொடர்ந்து திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களோடும் நல்ல அனுசரணையாக இருந்து வருகிறார். அவர்களுக்கு தேவையானவை என்ன என்பது குறித்து அவ்வப்பொழுது கேட்டு அதை முதலமைச்சருக்கு தெரிவித்தும் வருகிறார். இதுபோன்ற சூழ்நிலையில் 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் உருவாக்கப்பட்ட கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தல், பின்பு 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் வர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருப்பம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவேதான் திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி. வேல்முருகன் அவர்கள் சமீப காலமாக திமுகவினிடம் முரண்பட்டு இருந்தாலும் கூட அவரை சமாதானம் செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் எவரும் வெளியேறிவிடக் கூடாது என்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சபரீசன் தலைமையில் இயங்கிய திமுகவினுடைய ஐடி விங் திமுகவுக்கு சாதகமான உள்ள தொகுதிகள் எவை என்பது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு உதயநிதி ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், உதயநிதி ஸ்டாலினிடம் உள்ள 125 சிட்டிங் எம்எல்ஏக்களில் யாருக்கெல்லாம் மீண்டும் சீட் வழங்கலாம் என்ற ஒரு ஆய்வு முடிவும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், 125 சட்டமன்ற உறுப்பினர்களில் 50 பேருக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு இல்லை, அவர்களை மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட வைத்தால் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு பெருத்த எழுச்சி இருக்காது, இது தோல்வியடைவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும். ஏனெனில் புதிய வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் புதியதாக தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கியுள்ளார். இளைஞர்களினுடைய வாக்கு வங்கி சீமானுக்கும் விஜய்க்கும் தான் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. ஏற்கனவே மகளிர் வாக்கு வங்கி திமுகவிற்கு வந்து கொண்டிருந்தது, அதிலும் ஓட்டை விழும். விஜய் அவர்களுக்கு மகளிர் செல்வாக்கு அதிகமாக உள்ளது. அதே போன்று திமுகவிற்கு மிகப்பெரிய பிளஸாக இருந்தது மைனாரிட்டி வாக்குகள், அதிலும் விஜய் கை வைப்பார். இப்படி பார்க்கும் பொழுது திமுகவினுடைய வாக்கு வங்கிகளில் பெரும் அளவு விஜய் பிரிப்பார் என்று கூறப்படுகிறது. இதனால் அவற்றை சரி செய்ய இந்த 50 தொகுதிகளுக்கும் அதே சட்டமன்ற உறுப்பினர்களை மீண்டும் போட்டியிட வைத்தால் தோல்வி நிச்சயம் என்பதனால் அந்த தொகுதிகளுக்கு வேறு வேட்பாளர்களை, அதாவது இளைஞர்களை களமிறக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது 15லிருந்து 20% வாக்கு வங்கி கிடைக்கும் என
பிரசாந்த் கிஷோர் கூறியிருக்கிறார். ஆனால் கள நிலவரங்களின்படி 12% வாக்கு வங்கி உறுதியாக கிடைக்கும் என சொல்லப்பட்டு வருகிறது. அது தேர்தல் சமயத்தில் மாறலாம், ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் மற்றும் சீமானை எப்படி சமாளிப்பது என்பது குறித்த ஒரு ஆய்வையும் திமுக மேற்கொண்டு வருவதாகவும், இவர்களால் புதிய வாக்குகள் குறையும். மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் கட்சிக்காரர்கள் இல்லை, நடுநிலை வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் போன்றவர்கள்தான். இவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த கட்சிதான் வெற்றி பெறும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடுநிலை வாக்காளர்களையும் புதிய வாக்காளர்களையும் கவருவதற்கு என்னென்ன திட்டங்களை முன்னெடுப்பது என்பது குறித்த ஆய்வையும் திமுக மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.